சேலத்தில் நடைபெற்று வரும் திமுக இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் அதிமுக நடத்திய மாநாடு குறித்து திண்டுக்கல் லியோனி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் கலைஞருக்கு கிடைத்த எதிர்ப்பு வெறும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் அறிக்கைகள் வாயிலாகத்தான் தலைவரை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கேமரா, ஒரு 2 பேர், ஒரு ரூம் கிடைச்சா என்ன வேணாலும் பேசலான்ட்டு எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஊடக கொலைகாரர்கள் இன்று புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சரானேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னவர் இந்த ஊர்க்காரர். இன்னொருத்தர் பாருங்க, கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கும் போதே கெட்டுப்போன புளியோதரையை ஆக்கி அதை குழியில் கொட்டிய ஒரு மாநாடு. ஆனால் இந்த மாநாடு ஒரு தொண்டனுக்கு என்ன உணவோ அதேதான் இளைஞரணி செயலாளருக்கும் என்று சமத்துவமான உணவை பரியாறிய சமத்துவ மாநாடு. இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நான் தவழ்ந்து தவழ்ந்து தான் முதலமைச்சரானேன்னு சொல்றார். எங்க மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அந்த மாநாடு முடிஞ்சு அறிவிக்கிறப்ப சொல்றாரு, நாங்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது முதல்வராக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அறியாமையே அதிமுக காரங்களே ஸ்டாலினை முதல்வராக்குவோம்னு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தரே சொல்றாருன்னா 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தங்க தளபதி திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தான். இன்னைக்கு அந்த கலாச்சார திருட்டும் ஊடக கொலைகாரர்களும் இன்று என்ன செய்யறாங்கன்னா, அந்த தவழ்ந்து தவழ்ந்து போன முதல்வரிடம் காசுகளை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஜால்ரா வாசித்து கொண்டு அந்த அறைக்குள் பேசுகின்ற அந்த ஊடக கொலைகாரர்களை கேட்கிறேன், அறைக்குள்ள பேசாத, எங்களை மாதிரி தைரியமா பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியா நான் உண்மையிலே நீ தைரியசாலின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு அரங்கத்துக்குள்ள பேசி சவுக்கெடுத்து தானே அடித்து கொண்டு பிச்சை கேட்பான் பாரு, அவனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். தன்னைத்தானே சவுக்கெடுத்து அடித்து கொண்டு பிச்சை கேட்பவர்களுக்கு சமம் இந்த ஊடக கொலைகாரர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.